ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து விலாக் வந்து நைட்டு டின்னர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இன்றைக்கி டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ரெசிபி தான். ஹக்கா நூடுல்ஸ், வெஜிடபிள் நூடுல்ஸ், நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம்ல, அந்த நூடுல்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். நான் இன்றைக்கி பண்ணுறது வந்து வெஜ் அண்ட் எக் நூடுல்ஸு. அதனால இங்கே பாருங்கள், ஸோ ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய அதில் சும்மா எடுத்து வச்சேன். ஸோ அதில் வந்து இன்றைக்கி மத்தியானம் செஞ்ச பப்படம் வறுத்த கடாய் அதை எண்ணெய் மாற்றணும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த நூடுல்ஸ் வந்து பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். நான் வேக வைக்கிறதுக்கு, நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு. ஸோ தண்ணியில் வந்து உப்பு போடணும். பாருங்கள், மர ஸ்பூன் வாங்கிட்டேன். நீங்கள் நிறைய பேர் கொடுத்த சஜஷன். உப்பில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் போடாதீங்க, மர ஸ்பூன் போடுங்க, இல்லைன்னா ரஸ்ட் ஆயிரும்னு சொன்னீங்க. அதனால் இந்த க்யூட்டான மர ஸ்பூன் வாங்கினேன். ஸோ இதை தான் இந்த சால்ட்லேயும் கல்லுப்புலேயும் போட்டிருக்கேன். இங்கே பொடி உப்பு ஆல்மோஸ்ட் எம்டி ஆகிடுச்சு, அதை ஃபில் பண்ணணும். அதுலேயும் போட்டிருக்கேன். சால்ட் வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க, ஏன்னா நூடுல்ஸை நம்ம இதில் தான் குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த நூடுல்ஸை வந்து ஹக்கா நூடுல்ஸ்லாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நார்மல் பிளெயின் நூடுல்ஸ் தான். ஏன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், அவ்வளோதான் நூடுல்ஸு. ஸோ இப்போ நூடுல்ஸ் அப்படி போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் குக் ஆனோன்னா நம்ம பிரித்து விட்டுறலாம். ஸோ நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் இதானோடனே இப்படி பிரித்து விட்ருங்க, அப்போ தான் அது ஈவனாக குக் ஆகும். அதுக்கு வேண்டி நூடுல்ஸ் குக் ஆகும்போது வந்து ஆயிலெலாம் விடணும்னு சொல்லுவாங்க பேனில், ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. நூடுல்ஸ், பாஸ்தா அந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் ஆயில் விடக்கூடாது. மெயினாக வந்து நூடுல்ஸ்க்கு கூட பிரச்சனை இல்லை, குக்காகி முடித்தோடனே நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு டாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பாஸ்தா வேக வைக்கும்போது கண்டிப்பாக தண்ணியில் ஆயில் விடாதீங்க. ஏன்னா வந்து நம்ம இருப்போம்ல, ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அந்த ஆயில் வந்து அந்த பாஸ்தாவில் அப்படி ஒரு கோட்டிங் மாதிரி ஸ்டிக் ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து சாஸில் வந்து பாஸ்தாவை போடும்போது அந்த சாஸ் வந்து இதில் கோட் ஆகாது. அதனால் பாஸ்தாவுக்கு எண்ணெய் விடக்கூடாது. இதுலேயும் எண்ணெய் இதில் விடாதீங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம நல்லா கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணுவோம். இதை நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு டாஸ் பண்ணிடணும். அப்போ ஒட்டாது, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. நூடுல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இருத்துடலாம். இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு, அப்பா லென்ஸ் ஃபுல்லாக அந்த இது அது என்னது என்னது அது புகை, அந்த ஸ்ட்ரெயின் பண்ணும்போது உள்ள அந்த ஆவி வந்து லென்ஸ் ஃபுல்லாக அடிச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து வாட்டர் இருக்குல்ல, கோல்டு வாட்டரில் நல்லா அலசிடுவேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகட்டும். அதுக்கடையில் நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் பாருங்கள். கேபேஜ், கேரட், கேப்சிகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இவ்வளவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வதக்கிடலாம். ஆயில் வந்து பாருங்கள், இதான் இந்த பேனில் எனக்கு பிடிக்காதது. ஸோ மேக்ஸ் குட்டியை பாருங்கள். மேக்ஸ் என்ன எப்பா, மேக்ஸுக்கு பசிக்கு, மேக்ஸ்க்கு பசி வந்தாச்சு. மேக்ஸ் பசிக்குதான் உனக்கு? ஜாலியாக இங்கே வந்துட்டு பசிச்சிச்சுன்னா. மேக்ஸ் என்னம்மா? என்ன பசிக்குது, நல்ல பசி வந்தாச்சு. உனக்கு தான் அப்பா சாப்பாடு எடுத்துட்ருக்கா. அப்பா அப்பான்னு சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, யூஸ்வலாக நான் அப்படி தான் சொல்லுவேன். சதீஷ்ட டே உன் பையனுக்கு பசிக்குது அப்படின்னு. நில்லு, வருவான் நில்லு. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஆயில் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த பேன் ப்ரெஸ்டீஜ் இருக்குல்ல, இது ப்ரெஸ்டீஜ் பேனு. இது வந்து பாட்டம் வந்து ஹெவியாக இருக்குது, பட் சைடெல்லாம் கொஞ்சம் லேசாகவும் இருக்குது. அதனால டக்குன்னு அடி பிடிச்சிரும் நம்ம கொஞ்சம் ஹை ஹீட்டில் வச்சோன்னா. ஸோ ஆனால் பரவாயில்ல, ஓகே, நல்லா தான் இருக்குது இந்த பேனு. ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆனோடனே நான் வந்து எக்கு ஃப்ரை பண்ணிட போகிறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு 4 எக்கு உடச்சி ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அதை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு வேண்டி கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர் போடணும். ஸோ இந்த மாதிரி பெப்பர் மில்லாம் இப்போ ஈஸியாக கிடைக்கிது.
எனக்கு நான் இது வரைக்கும் ஸ்டீலில் யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட காப்பரில் ஒன்று இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இந்த வுட்டு தான் சூப்பராக கிரைண்ட் பண்ணுது. ஸோ பெப்பர் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகிட்டு நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு ஃப்ளேவர், அதோட ஃப்ளேவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணால் தான் வரும். நீங்கள் அதனால் இந்த பெப்பர் மில் கிடைக்கும்னா நீங்கள் அது வாங்கி வச்சுக்கலாம், உங்களுக்கு வசதியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பேக்கெட் பெப்பர் வாங்கி நல்லா வெறும் வாணலியில் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு பொடிச்சுக்கோங்க, மிக்சியில் பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் வைங்க. தயவு செஞ்சு கடையில் ஆல்ரெடி பவுட்ரு பண்ண பெப்பர் வாங்கவே வாங்காதீங்க. அதில் ஒன்றுமே கிடையாது, ஒரு ஃப்ளேவர் கிடையாது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் எக்கை வந்து ஆல்மோஸ்ட் ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. எனக்கு இந்த பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் இதை அப்படியே கொஞ்ச நேரம் விட போகிறேன். அப்புறம் கிண்டணுன்னா நமக்கு நல்ல பெரிய பெரிய சங்க் பீஸ் மாதிரி கிடைக்கும். அதனால இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துடணும். ஸோ இது ஸ்க்ராம்பிள் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்தோன்னே காணிக்கிறேன். ஸோ எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஸ்டெப்பு கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல். ஸோ நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரெயின் ஆகிடுச்சு. இதில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இருக்குல்ல. ஸோ இந்த நூடுல்ஸ் டிஷ் நான் ஃபுல்லாமே நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறேன். ஸோ நல்லெண்ணெயில் போட்டு இதை டாஸ் பண்ணிடுங்க. ஹக்கா நூடுல்ஸ் அதனால தான் கொஞ்சம் பார்த்தா தெரியுதுல, கொஞ்சம் குண்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு டாஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த அது டாஸ் பண்ணி அது இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாட்டே பண்ணிடலாம். ஓகே, நான் வந்து அந்த எக்கை எடுத்துட்டேன்னா இப்போ வந்து இதில் வந்து கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நல்லெண்ணெய் தான். ஸோ அதில் வந்து நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இவ்வளோ போட்டுடலாம். ஸோ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா போட்டாச்சு. போட்டு அது ஹை ஹீட்டில், எப்போவுமே இந்த மாதிரி சைனீஸ் டிஷ்ஷெல்லாம் ஹை ஹீட்டில் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல, ஹை ஹீட்டில் ஒரு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேரட், கேப்சிகம், கேபேஜ் அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் போட்டாச்சு. இனி வந்து இதை வந்து ஹை ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ், ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். எதுனாலனா இந்த வெஜிடபிள்ஸ் வந்து இப்படியே தான் இருக்கணும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கணும். ரொம்ப நொசன்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இது வதங்குற டைம்லேயே ஒரு ஆஸ் யூஷுவல் நம்ம இண்டோ சைனீஸ்க்கு மெயின் வந்து சுகர் போட்டுருங்க. அதே மாதிரி சால்ட், நம்ம சோயா சாஸ் விடுவோம் இதில், அதனால சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ஏன்னா நம்ம நூடுல்ஸ்லேயும் சால்ட் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு சால்ட் போடுங்க. இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இவ்வளோ தான், நான் டோட்டலாக ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம வந்து நூடுல்ஸை போட்டுடலாம். நான் நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நூடுல்ஸ் போட்டாச்சு. இப்போ இது போட்டுட்டு இதை இந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்ல ஒரு 1 மினிட் போல் ஹை ஹீட்டில் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா ஃப்ரை ஆகும். அதனால் ஃப்ரை பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஏன்னா ஒரு கையில் செல்லை பிடிச்சிட்டே நமக்கு ஃப்ரை பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது இவ்வளோ லாங்காக இருக்கும், அது டாஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கத்திரிக்கோல் இருக்குல்ல, நம்ம கிச்சனுக்குன்னு வச்சுருப்போம்ல, அந்த கத்திரிக்கோலை வச்சு அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டர் ஃப்ரை பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டைமில் நம்ம இதில் வந்து சோயா சாஸும் வினிகரும் விடணும். ஸோ லைட் சோயா சாஸ் கிடைக்கும், டார்க் கிடைக்கும். டார்க் விட்டால் உங்களுக்கு கொஞ்சம் கலர் வரும், லைட்னால் அவ்வளோ கலர் வராது. ஸோ அப்புறம் வினிகர் எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன தான் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஃபைனலாக இந்த டைமில் நம்ம வந்து அந்த எக்கு வச்சுருப்போம்ல, அந்த எக்கை போட்டுடலாம். ஸோ எக்கை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ எக்கு நல்லா மிக்ஸ் ஆனோன்னா நம்ம வந்து பெப்பர் நாக்கில் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து நான் பொடிச்சு வச்ச பெப்பர், அந்த பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடுங்க. எங்களுக்கு நிறைய பிடிக்கும், அதனால் நல்லா போட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இது நல்ல ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணியாச்சு.
ஸோ பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ சூப்பராகிட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் அண்ட் வெஜிடபிள் நூடுல்ஸ். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். இன்னொன்று சொல்லணுன்னு இருந்தேன், உங்களுக்கு ஆத்தென்டிக் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வேணும்னு வைங்களேன், நம்ம அஜினோமோட்டோ இருக்குல்ல அது போடணும். அது போட்டால் உங்களுக்கு அப்படியே வரும். பட் அது போடாட்டாலும் பிரச்சனை இல்லை, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லிட்டு போட்டு மூடி வச்சிட போகிறேன். ஸோ கிச்சன் ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் டேமேஜ் இல்லை. ஸோ இதெல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாலே போதும். இதெல்லாம் எடுத்து வச்சிட்டாலே இந்த இடம் க்ளீன் ஆயிரும். நான் வந்து எப்படி நைட் டைம் வந்து க்ளீன் பண்ணுவேன்னு இன்றைக்கி எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரைபாட் எடுத்துகிட்டு வந்து இது அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் வெஜிடபிள் நூடுல்ஸ். நீங்கள் இது ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ அனுப்புங்க. ஏன்னா வந்து எவ்வளோ பேர் மெசேஜ் அனுப்புகிறீங்க. என்னால் வந்து என்ன சொல்ல, ரிப்ளை பண்ண தான் எனக்கு டைம் இல்லை. இன்னைக்கு மார்னிங் அப்படி தான், நேற்று வந்து ஃபுல் மெசேஜும் கிளியர் பண்ணிவிட்டு படுத்தேன் இன்ஸ்டாகிராமில். இன்னைக்கு ஈவினிங் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அகெயின் ஒரு டோட்டலாக ஒரு எவ்வளோ சொல்லதுக்கு ஒரு 100க்கு மேலே இருக்கும். கண்டிப்பாக 100க்கு மேலே மெசேஜ் வந்திருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி தான் அதையும் கிளியர் பண்ணிவிட்டு படுத்தேன். எவ்வளோ பேர் ஃபோட்டோ அனுப்புகிறீங்க, எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. ஸோ ஃபேஸை காணிச்சிட்டு பேசலாம் அப்படின்னு தான். ஸோ எப்படி வேர்த்து விறுவிறுக்க நிற்கிறேன் பாருங்க. சம்மர் அவ்வளோ ஹீட்டு. ஸோ த்ரெட்டிங் பண்ணணும், ஐப்ரோஸ் வளர்ந்துருச்சு. சரி, ஓகே. ஸோ எவ்வளோ பேர் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல, டைம் இல்லை, அதுதான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்னோடய ரெசிபியை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா மோமோஸ் ரெசிபி, கஸ்டர்ட் பவுடர் ஐஸ்கிரீம்லாம் எவ்வளோ பேர் ட்ரை பண்ணி ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தீங்க. பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ரெசிபி என்னோடது ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு 3 to 4 days ஆகும், டைம் ஆகும். சில டைம் இருக்காது சுத்தமாட்டு, அதனால 3-4 days ஆகும். பட் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த நூடுல்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் கொடுங்க. கமெண்ட் இல்லை, ஐ மீன் ஃபோட்டோ அனுப்புங்க இன்ஸ்டாகிராமில், இல்லைன்னா மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாமே இருக்கும். ஸோ மெயில் ஐடி எல்லாமே இருக்கும். ஸோ ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ நான் வந்து கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறேன். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று காணிக்கிறேன். சதீஷ் வந்தோடனே இதுதான் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஒழுங்காக காணிக்கிறேன். சைக்கிள் தான் அவங்களோட உயிராம். ஆக்சுவலாக பார்த்தா வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இப்போ இந்த சைக்கிளை பராமரித்து அதை அப்படி தொடச்சி அதுக்கு அழகுபடுத்தி அதுக்கு தான் டைம் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ ஒரு சைக்கிளில் வந்து நம்ம வண்டியில் கூட பெருசாலாம் ஒன்றுமே மாட்ட மாட்டோங்க. அதுலேயே வந்து ஹெட்லைட்டு அதெல்லாம் வந்துடும். சைக்கிளில் என்ன மாட்ட போகிறோம் நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் சதீஷ் அப்படி இல்லை, அமேசான்லேயே கடைன்னு கிடந்து நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. நீங்கள் இது பார்த்துருக்க கூட மாட்டீங்க. வந்து கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுறீங்களா? எப்பா ஒன்றாதான் நானே உங்களுக்கு காமிச்சிட்றேன். இங்கே பாருங்கள், எனக்கு தெரியாது இதெல்லாம் என்னது இவன் சொல்லிட்டு போ ஸ்கிப். ஸோ இங்கே பாருங்கள், ஹெட்லைட்டு. இதை வந்து அமுக்குனா என்னெல்லாமோ சவுண்டு கேட்கும். இது ஹெட்லைட்டு தானே? எப்பா இங்கே வா. சரி, ஒன்றை காணிக்கல, சைக்கிளில் காணிக்க வந்து இதை ஆன் பண்ணி காணி. அமுக்கும்போது சவுண்ட் வர மாட்டேங்குது. ஓ பார்த்தீங்களா, கலராக லைட் எரியுது. அப்புறம் இது வேற என்ன பண்ணும்? இது டேஞ்சர் லைட்டா? ஹானை பார்த்தீங்களா, வித்தியாசமாக சவுண்டு. ஓ அடுத்து அது என்னது, பக்கத்தில் என்னமோ டைம் பாம்புக்கு இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஸ்பீடோ மீட்டரா? அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து எவ்வளோ ஸ்பீடோ மீட்டர் நமக்கு தெரியாதான். அது பேர்லேயே இருக்குது, எவ்வளோ ஸ்பீட் போகிறோன்னு அது காணிக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்பீடோ மீட்டர். ஸோ இவங்க எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்கன்னு அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு பாட்டில் ஹோல்டர். ஏன்னா வந்து இவங்க வந்து நிறைய மேரத்தான் அதிலலாம் வந்து
ஓட்டும் போது நமக்கு தண்ணி தவிச்சா என்ன பண்ண கடையில பை ஒன்று கிடைக்கும், பை வைக்கிறது. ஸோ பேக் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணும்னா அதுக்கு வேண்டி வச்சுருக்காங்க போல். அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி பாருங்கள், பின்னாடி வந்து ஒரு டேஞ்சர் லைட்டு. இது என்னெல்லாமோ லைட் இருக்கு, இதெல்லாம் எப்போ வாங்கின நீ? ஓ அது ஃப்ரண்டில் ஒன்று பேக்கில் ஒன்றா. சரி, யாராவது இவங்க முன்னாடி போகும்போது பின்னாடி வந்து இடிச்சிடக்கூடாதுல்ல, அதுக்கு வேண்டி. அது கீழே ஒரு லைட் இருக்கு, அது என்னது? அதுல இருக்கா? அதுக்கப்புறம் வேற என்னமோ வாங்கினீங்க? ஹெட்லைட். இது கொஞ்ச நாள் மாட்டியிருந்தாங்க. இது பாருங்க, இது ஒரு சத்தம் போடும், எனக்கு தலைவலியே வந்துடும் இது சத்தம் போடுறதுல. இதை பார்த்தீங்களா? வேனுக்குன்னு கிட்ட வந்து டொயிங் டொயிங்னு நம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த சைக்கிள் கூட தான் வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதான் நான் சொல்லிட்டேன், இனி கூடிய சீக்கிரம் அது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. ஓகே, நீ டின்னர் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்றியா? சப்பாத்தி நான் ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டுட்டேன், அதனால இன்னைக்கு நூடுல்ஸ். இப்போ வந்து வியூவர்ஸ் எது ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த ரெசிபி தான் நான் பண்ணுவேன். பண்ணணும் பிரியாணி நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக பண்ணணும். ஒரு நாள் பண்ணுவோம், பண்ணி சீக்கிரம் போடுறோம். ஓகே, இப்போ நான் வந்து பேக் டு கிச்சன் போய் மேக்ஸ் வா பிள்ளை அப்போதுலேருந்தே பாத்திரத்தை தட்டி தட்டி கேட்டுட்ருக்கு உன்னோட பையன். ஆனால் பாருங்க, ஐயோ பாவம், ஐயோ பாவம் மேக்ஸ், ஏம்மா ஏம்மா. மேக்ஸ் தான் எங்களுக்கு வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி. இங்கே பாருங்கள், அவனுக்கு வந்து ஃபேன் ஓடுது, சுகமாட்டு இந்த இடத்துல இருக்கலாம், வேணும்னா லைட்டு சுற்றி போட்டுக்கலாம். இங்கே வா மேக்ஸ், அவன் தாங்க வாழுறான். இப்போ இந்த சங்கிலியை அவுத்து விட்டோன்னா ஃப்ரீ ஆகிடுவான். டின்னர் முடிஞ்சோன்னா அவனுக்கும் டின்னர் முடிஞ்சோன்னா அவுத்து விட்ருவோம். அப்படி தானே மேக்ஸ்? இவ்வளவு அழகான ஒரு இடம் வச்சுருக்கோம், ஆனால் வந்து அவன் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் தான். சம்மர்னால அன்றைக்கி அப்படி தாங்க, நல்ல சோமா அவனை குளிப்பாட்டி விட்டேன், க்ளீனாட்டு நீட்டாக ஷாம்பூலாம் போட்டு குளிப்பாட்டி விட்டுட்டு இங்கே கொண்டு வந்து கட்டி போட்டுட்டு நான் போயிட்டு வந்தோன்னே பார்க்குறேன் இந்த இடம் ஏரியா ஃபுல்லாமே கழுவி விட்டுருந்தேன். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாமே அவன் வந்து அதில் உருண்டு எடுத்து ஃபுல்லாக செம்மண் ஆக்கிட்டான். அவன் மேலேயும் செம்மண், கிட்ட வந்து வாயை பார்க்க முடியல, வாய் ஃபுல்லாக சிவப்பு கலரில் இருந்துச்சு. ஸோ அந்த மண்ணில் தான் அவன் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்படி தானே? நைட் டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் அண்ட் எக் நூடுல்ஸ், ஹக்கா நூடுல்ஸ். நான் உங்களுக்கு இதில் சிக்கன் வெர்ஷன், ஷெஷ்வான் நூடுல்ஸ் அதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக ரெசிபி போடுறேன் கண்டிப்பாட்டு. ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இதை க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே வந்து கொஞ்சம் பாட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். டிஷ் வாஷரில் போட முடியாத பாத்திரம் இது வந்து எனாமல், அதனால் போட முடியாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்குல்ல, லெஃப்ட் ஓவர் ரைஸில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பழைய சோறுன்னு சொல்லுவாங்க. நம்ம மிச்சம் வரும்ல ரைஸ், அதில் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு டிஷ்ஷு. அதுவும் இந்த சம்மர் டைமில் இது வந்து நீங்கள் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ரைஸை வந்து புழிஞ்சு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இந்த தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ரைஸ் வச்சு நிறைய தண்ணியும் மோரும் ஊற்றி குடிக்கலாம். இல்லைன்னா நிறைய ரைஸ் வச்சு கட்டியாக சாதம் மாதிரி சாப்பிட்லாம். ஆனால் சதீஷுக்கு வந்து கொஞ்சம் ரைஸ் போட்டு நிறைய தண்ணி மோர் அந்த மாதிரி சாப்பிட தான் பிடிக்கும். ஸோ நாளைக்கு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இது தான், ஏன்னா நிறைய ரைஸ் பாக்கி வந்துருச்சு. ஸோ நான் இப்போ வந்து மிச்சம் உள்ள இந்த பிளேட்ஸ் எல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் டிஷ் வாஷரில் போட முடியாது, அதனால இதெல்லாம் வாஷ் பண்ண போகிறேன். அந்த சைடில் இருக்குதா பேக்கெட் கெச்சப் தானே தேவை, சைடில் பேக்கெட் வச்சுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ண போகிறேன்.
எல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி சாஷே எல்லாம் கிடைக்கும்ல, கெச்சப் எல்லாம், அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிப்லாக் கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு நமக்கு தேவைன்னா பாட்டிலேருந்து எடுக்க வேண்டாம், ஒரு சாஷே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சாப்பிட்டுட்டு வந்து மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன். டிஷ்வாஷரில் வந்து எல்லா துணின்னு சொல்கிறேன் பாரு, டிஷ்வாஷரில் எல்லா பாத்திரத்தையும் லோட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வாஷ் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தை எல்லாத்தையும் நல்லா தொடச்சி அந்தந்த இடத்துல வச்சிட போகிறேன். ஏன்னா ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டே பண்ணுறதுனால ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரொட்டீன் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு ரொட்டீன் மாதிரி செட் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 2 வீக்ஸ் போல் நீங்கள் அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவே பழகிடும் மெயினாட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பண்ணலைன்னா தூக்கமே வராது. ஸோ இப்போ இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த கப்பில் பால் இருக்குது, மஹிக்கின்னு காய்ச்சினது, அரை கப் அவள் குடிச்சிட்டு வச்சுருக்கா. இப்போ நான் இதை குடிச்சிட போகிறேன். டெய்லியெல்லாம் பால் குடிக்க மாட்டேன், ஆனால் பால் குடிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மிச்சம் அப்படி பேலன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பால் குடிப்பேன். ஸோ டிஷ்வாஷரில் அதை வச்சாச்சு பண்ணுவேன். ஸோ திண்டில் வந்து என்னெல்லாம் இருக்கோ ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இப்போ வந்து ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ட்ரைபாடில் மாட்டிட்டு காணிக்கிறேன். அதே மாதிரி இந்த யூஸ் பண்ண இந்த கிளாத்து முடிஞ்சில்ல, பக்கெட்டை மாற்றிட்டேன். ஸோ பெயிண்ட் பக்கெட்டில் வச்சுருந்தேன். இப்போ அந்த பெயிண்ட் பக்கெட்டை பெரிய டஸ்ட்பின் ஆக்கிட்டேன். ஏன்னா குட்டி டஸ்ட்பின் என்கிட்ட இருக்குது, அது பத்தலை. அதனால
ஸோ பாருங்கள் கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சாச்சு. இந்த துணியெல்லாம் எடுக்கணும். துணியெல்லாம் எடுத்து நைட்டு வந்து தூங்க முன்னாடி மடித்து வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாட்டு மோட்ரு போடணும். ஸோ நைட்டு தூங்க முன்னாடி கடைசி பார்த்தா இது வந்து டின்னர் ரொட்டீன் மாதிரி இல்லாமல் என்னோட நைட் டைம் ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பரவாயில்ல. ஓகே, இப்போ நான் மோட்ரு போட்டாச்சு. அது தண்ணி பாயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த துணியெல்லாம் அது கடையில் எடுத்து வைக்க போகிறேன். டிஷ்வாஷரில் பவுட்ரு போட்டாச்சு. இப்போ வந்து இதை மூடி டிஷ்வாஷர் ஆன் பண்ணிட வேண்டியதான். ஆனால் அது நான் வந்து மாடியில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் ஆன் பண்ணுவேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்ச உடனே 1 கப் ஹாட் வாட்டர் குடிப்போம். இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் குடிச்சிட்ருக்கோம். அதுக்கு இடையில் வந்து இந்த மருந்து இருக்குல்ல, இது நான் வந்து நேற்று போட்டேன்ல இந்த வீடியோ. இஞ்சி, பூண்டு, ஆப்பிள் சைடர் வினிகர் இதெல்லாம் மார்னிங் குடித்தா நல்லது. ஆனால் நாங்கள் இப்போ வந்து நைட்டு குடிக்கிறோம். ஏன்னா வந்து இதை குடிச்சிட்டு நாங்கள் எப்படியும் ஒரு 2 hours கிட்ட தூங்குறதுக்கு எப்படியும் 12-1 ஆகும். அதனால இதை இப்போ குடித்து 1 கப் ஹாட் வாட்டர் நான் குடிச்சிருவேன். ஸோ இதில் இந்த மாதிரி அளவில் 2 ஸ்பூன் குடிப்பேன். ஸோ இதை குடிச்சிட்டு காணிக்கிறேன். அப்பா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மருந்து. இந்த புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்து நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலன்னா இதுக்கு முந்தின வீடியோவில் தான் போட்டிருப்பேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப என்ன சொல்ல, ஒரு மேஜிக் மருந்து மாதிரி. கொலஸ்ட்ராலு, அதுக்கப்புறம் ஹார்ட் பிளாக்கு அதெல்லாம் க்யூர் பண்ணக்கூடிய ஒரு மெடிசன். ஸோ இப்போ நான் வந்து ஹாட் வாட்டர் குடிக்க போகிறேன். அதுக்கு தான் கெட்டிலில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு வந்து இந்த ஹாட் வாட்டர் குடிக்கவே முடியாது. ஸோ நான் நைட்டு வந்து தூங்க போகிற முன்னாடி குடித்தோன்னு வைங்களேன், இந்த ஹாட் வாட்டர் வந்து நம்ம சாப்பிட்ட அந்த ஃபேட்டு அது எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி போயிடும். மார்னிங் வந்து என்னவோ அந்த லெமன் இதெல்லாம் ஊற்றி குடிப்பாங்கல்ல, அதை நான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் குடிக்க முடியல. ஆனால் நைட்டு 1 கப் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு நான் படுத்துருவேன். ஸோ கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து நான் தூங்க போக முன்னாடி வீடு எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன் பாருங்கள். ஸோ வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்க போவேன். இந்த துணியை மட்டும் மாடிக்கு எடுத்துகிட்டு போய் இப்போ மடித்து வைக்கணும். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. டாய்ஸு ஏதாவது அங்கே இங்கேன்னு இருந்தால் கூட அவ்வளோத்தையும் எடுத்து வச்சாச்சு. எல்லாத்தையும் இந்த பேஸ்கெட்டில் வச்சாச்சு. நான் வைக்கணும்னு இல்லை, மகாமகியே வச்சுருவா. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போது வந்து ப்ளாகுக்கு நாளைக்கு போடக்கூடிய ரெசிபியை வந்து எடிட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இனி இதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு மணியை பார்த்திங்கன்னா இப்போவே 11:30. இது எப்படியும் ஒரு 1/2 மணிக்கூர் ஆகும். ஸோ 1/2 மணிக்கூரில் அது முடிச்சுட்டு மேலே போய் தூங்க ரெடியாக போகிறேன். ஸோ நாளைக்கு வந்து இந்த ரெசிபி தான் போடலான் இருக்கேன். இது வந்து ஒரு ஒயிட் சாக்லேட் மால்டன் லாவா கேக்கும் சாக்லேட் பீனட் பட்டர் பனானா சியா புட்டிங்னு ஒரு ரெசிபி. ஸோ இதை இப்போ எடிட் பண்ண போகிறேன். ஸோ இது முடிச்சுட்டு காணிக்கிறேன். மாடிக்கு வந்தாச்சு. நைட்டு தூங்க டைம் ஆயாச்சு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீனாக தான் இருக்குது. இங்கே இந்த ஏரியாவில் அவ்வளோவா குப்பையே ஆகாது. ஏன்னா குட்டீஸ் வந்து டாய்ஸ் வச்சு தான் முக்கால்வாசி விளையாடுவாங்க. அதை அவங்களே எடுத்து வச்சுருவாங்க. ஸோ பெட்ரூமை பாருங்கள். இவ்வளோ ஒர்க்குக்கு அப்புறம் டயர்டாக வரும்போது இப்படி சூப்பராக பெட் இருந்துச்சுன்னா இல்லை எடுத்துகிட்டு வந்துடு. ஸோ இப்படி சூப்பராக பெட் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஃபீல்டில் பேசும்போது தான் குறுக்கால யாராவது பேசுவாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து விழுந்துடலான்னு தோணும். ஆனால் கொஞ்சம் துணி இருக்குது மடித்து வைக்க. கொஞ்சம் இல்லை, நிறைய குமிஞ்சிருக்கு. ஸோ இதை மடித்து கொஞ்சமாக மடித்து வச்சுட்டு மிச்சத்தை நாளைக்கு மடித்து வைக்கணும். இல்லைன்னா மொத்தமாக நாளைக்கு மடித்து வைக்கணும். ஸோ இப்போ நான் போய் தூங்க போகிறேன். நைட்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ 2 குட்டீஸும் முழிச்சாச்சு. மஹியை பாருங்க. மஹி ஹாய் சொல்லு. இன்னொருக்கா ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. மஹா ஹாய் சொல்லு. ஹாய். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மஹியை பாருங்க. அவளை நான் தூக்கணுமா இப்போ? வா அம்மாட்ட வா. எம்மாடி. அம்மா கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மஹி அம்மா பார். மஹி குட்டி அம்மாவை பார். இங்கே பார். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் டச் பண்ணக்கூடாது சரியா? இதெல்லாம் டச் பண்ணாத. இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். டீப் க்ளீன்னா என்னெல்லாம் வரும்னா, நான் கையிலேயே எடுத்துடுறேன். ஏன்னா நைஃப் எல்லாம் இருக்குது. வா அம்மாட்ட வந்துடு. அம்மாட்ட வந்துடு நீ. டீப் க்ளீன்னா என்னெல்லாம் பண்ணுவேன்னா, ஸோ இந்த கிச்சன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால என்னால் வந்து ஒரே நாளில் எல்லாமே க்ளீன் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து ஒவ்வொரு செக்ஷனாக பிரித்து தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஹோல் செக்ஷன், அதுக்கப்புறம் நாளைக்கு ஐலாண்டு, அடுத்த நாள் இது, அப்படி 3 டேஸாக பண்ண போகிறேன். ஸோ பண்ணும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். அதை நான் செப்பரேட்டாக தான் வீடியோ போடுவேன். ஸோ குட்டீஸை வந்து இந்த வீடியோவில் காணிக்கல போன வீடியோலேயே காணிக்கல. அதான் இந்த வீடியோவில் கொஞ்சம் காணிச்சிடலான் இருக்கேன். கார்டன் எங்கே வந்திருக்கோம்? கார்டு. ஸோ மஹி குட்டியை பாருங்க, ஒரு பெரிய நைட் ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு அவள் பாட்டுக்கு சுற்றிட்டுருக்கா. ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு இந்த ஏரியா ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி கழுவி விட்டாச்சு. இப்போ மேக்ஸை கொண்டு வந்து இங்கே விடணும். மஹி என்ன பண்ணுற? என்னதுமா? சைக்கிளில் உட்காரணுமா? வா உட்காந்துடி. அன்றைக்கி ஒரு நாள் இப்படி தான் சைக்கிளில் வந்து நாங்கள்லாம் உள்ளே இருந்தோம். இவா வெளியே வந்து சைக்கிளில் ஏறி உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். உட்காந்துட்டு ஒரே அழுக, கையம்மையான்னு ஒரே சத்தம். என்னடா சத்தம் அப்படின்னு பார்த்தா இவன் மேலே ஏறி உட்காந்துட்டா. ஆனால் இறங்க தெரியல. எப்படிடா ஏறுவ? அதான் எப்படி ஏறுகான்னு எனக்கு பார்க்கணும். பாருங்க, ஓ சரி சரி, ஸ்ட்ரைட்டாக அதை வச்சுட்டு ஏறத பாருங்களேன். ட்ரெஸ் வேறு பெருசா. ஏறு ஏறு. ட்ரெஸ்ஸு பெருசாக இருக்கு. இல்லை அம்மா ட்ரெஸ்ஸு அட்ஜஸ்ட் பண்ணி விட்றேன். ஜியோ ரீசார்ஜ் பண்ணால் தான் இப்போ உனக்கு மேலே செக் பண்ண முடியும். நான் வந்துட்டேன். இன்னும் பாருங்க. ஆனால் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா அவளுக்கு பேண்ட் கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால. அக்கா 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 மேலே போயிட்டேன். நல்லா இருக்கு. ஓகே, இதை இவங்க செல்லை கேட்குறாங்க, அதனால நான் கொடுக்குறேன். சரி சரி. என்னம்மா என்ன வேணும்? நம்ம பவுல் எடுத்துகிட்டு வந்தாச்சாவா? ஸ்நாக்ஸ் வேணுமா? ஆமாம் செல்லு. சரி. பாப்பாக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும்? சரி இந்தா. இது வேணுமா? ஸோ இதுக்கு பெயர் வந்து ஆந்திரா முறுக்கு. கிண்ணம் துணைக்கணும். இந்த கிண்ணத்துக்கு துணைக்காது. மஹிமா சாப்பிட்டு நல்லா இருக்கா சொல்லு. ஏன் அதுலேயும் போட்டு தரணுமா? இதுலேயும் அவளுக்கு வந்து ஒரு குட்டி இதை போட்டு அவள் கையில் கொடுக்கணும். அது யாருக்கு? பாப்பாக்கா? ரெண்டுமே பாப்பாக்கோ? போகிற சைஸை பாருங்க. எங்கே போகிற? கீழே உட்காந்து சாப்பிடு, கொட்டிடாத, சிந்தாமல் சாப்பிடு. உட்காரு, அதில் உட்காரு. அம்மா ஃபேன் போட்டு தரேன். ஓகே. என்ன மக்களே, நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சுச்சுவா?
அவளுக்கு இதில் சூச்சு டிவி போட்டு கொடுக்கணும். சாப்பிடு மகி சாப்பிடு. ஓகே அவ சாப்பிடட்டும். மகா ஒரு டான்ஸ் ஆடு மகா. எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஐட்டம் வந்திருக்கு புதுசாட்டு. என்ன வந்திருக்கு? நாங்கள் எல்லாரும் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக மாற போகிறோம். அதனால ட்ரெட்மில் வாங்கியிருக்கோம். என்னடா மீல்ல ஒன்று தான் வரும். ஏன்னா சும்மா ஸோ நாங்கள் வந்து என்ன சொல்கிறதுக்கு, நான் யூஸ்வலாக முந்தி வந்து ஜிம் போயிட்டு இருந்தேன் கொஞ்சம். இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டேன். ஜிம் போயிட்டுருந்தேன். இப்போ சுத்தமாக டைமே இருக்க மாட்டேங்குது. அதனால் வீட்லேயே சரி ஒரு ட்ரெட்மில் மட்டும் வாங்கி வச்சிட்டோன்னா நம்ம அதில் கிடைக்கிற டைமில் ஓடிக்கலாம்ல. அதனால ட்ரெட்மில் வாங்கியிருக்கோம். அது மேலே ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபிட் பண்ணி முடித்தோடனே நான் காணிக்கிறேன் அதை. நீ சொல்லு. ஆமாம், அதில் நம்ம யூடியூப் வீடியோ பார்த்துட்டே ரன் பண்ணலாம். அது வந்து ஸ்மார்ட் ட்ரெட்மில் நாங்கள் வாங்கியிருக்குது. ஸோ அதில் வந்து தெரியுங்களா ஓடுறது? ஆமாம். ஓகே, இப்போ பாருங்க, நாங்கள மேலே கொண்டு போய் காட்ட போகிறேன். அப்பா இதான் அது. இதுலேயே போட்டிருக்கு பார்த்தீங்களா? நான் உங்ககிட்ட வச்சு சொன்னல, அதான் இந்த டிவி. ஓகே, எப்போ எங்கள் வீட்டில் 2 டிவிஸ் இருக்கு. அது இதுவும் அதுவும். சரி, எப்போ நான் உங்ககிட்ட வந்து என்னோட வீட்டுக்குள்ளே கொண்டு போய் எப்படி இருக்குது காணிக்க போகிறேன். ஓகே பாருங்க, நான் எங்கள் என் ப்ளே ரூம்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். இது வந்து கிஷார் வாங்கிட்டு வந்தது. இது கிஷார் டெக்னோ மஷி பர்த்டேக்கு அதவா வந்தா, அதவாக்கிட்ட இதை கொடுத்தேன், பயந்தா. அப்புறம் இதை பாருங்க, இதை போட்டால் நீங்கள் அசந்து போயிருவீங்க. பாருங்க, இது என்னன்னு பாருங்க. இங்கே வச்சடா, இங்கே வச்சிருக்கேன். ஒரு இடத்துல எப்படின்னா காணாமல் போகணும். இங்கே வச்சிருக்கேன்.